வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கேட்க பிரதர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறோம். நீங்களும் எப்படி விளையாடுறதுன்னு பார்த்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து வேறு பஸ்ஸு அந்த டெம்ப்ளேட்டு வந்து எப்படி மாற்றணும்னு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க, கேரேஜுக்கு போங்க. கேரேஜுக்கு போயிட்டு இருங்க, கேரேஜ் லோட் ஆனே கூப்பிட்றேன். வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு நான் போன வாட்டில் ஏற்றினேன், டெலீட் பண்ணிட்டு விளாட்றேன். அதே மாதிரி நான் என்ன லைட் செட்டப் கொடுத்தனோ அதே மாதிரி இருக்குது. சரி, நான் வந்து பெயிண்டிங் பண்ணுறது அதெல்லாம் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல் டவுன்லோட் டெம்ப்ளேட் ரோஸ் டிவைஸ் கேலரி கொடுத்துட்டு நான் வந்து டெம்ப்ளேட் ஏற்றணும். அந்த டெம்ப்ளேட் வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். டெம்ப்ளேட் வந்து நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லுவேன். என்னடா காணோம்? டெம்ப்ளேட் பஸ் டெம்ப்ளேட் இன்னும் வரல. எங்கே ஒரு நிமிஷம் இருங்க. டவுன்லோட்ஸ்க்கு போனோம். என்னடா இதிலே வரல. இமேஜ் டவுன்லோட்ஸஸ்க்கு போனால் எதுவுமே வரல. கேன் டவுன்லோட் அட் த மூமெண்ட். சரி விடுங்க. நம்ம பஸ்ஸு டெம்ப்ளேட் வந்து எப்படி வந்து பண்ணுறதுன்னு இந்த ஐடியாவில் பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து குரோமுக்கு போங்க. குரோம்னா இதுதான் குரோம்னு அங்கேயே எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து குரோமுக்கு போங்க. குரோமுக்கு போட்டு யுடிஷ்டிரா பஸ் டெம்ப்ளேட் தமிழ்நாடு அப்படின்னு போடுங்க. எப்படி சொல்கிறது? யுடிஷ்டிரா பஸ் இந்த எப்படி சொல்கிறது? இந்த யுடிஷ்டிரா பஸ் டெம்ப்ளேட் தமிழ்நாடுன்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ இந்த கொம்பன் பஸ் டெம்ப்ளேட் வேறு கடுப்பேற்றிட்டே இருக்குது. கொம்பன் பஸ்ஸே எனக்கு பிடிக்காது. அப்புறம் ஏன் நான் கொம்பன் பஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஓகே, யுடிஷ்டிரா பஸ் டெம்ப்ளேட் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து செட்டே ஆகாது. நீங்கள் போட்டாலும் செட் ஆகாது. நான் அந்த 3ஐயும் போட்டு பார்த்துட்டேன். ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு எதுவுமே செட் ஆகலை. இந்த லாஸ்ட்டாக இது மட்டும்தாங்க இருக்குது. இது மட்டும்தான் எனக்கு செட் ஆச்சு. மற்ற இந்த 3 எனக்கு செட்டே எனக்கு ஆகவே இல்லை. இந்த 1 மட்டும்தான் எனக்கு செட் ஆச்சு. இப்போ இதை தொட்டிங்கன்னு வைங்களேன். ஓகே, இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டீங்கல்ல, ஒரு ஃபோன் வந்துச்சு அதான் பேசியிருந்தேன். இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இமேஜ் பார்க்க சூப்பராக இருக்குது. சாமி இதை ஏற்றிடுவோமா? சூப்பராக இருக்குது. இந்த எல்லா இமேஜும் சூப்பர் தானே இருக்குது. ஏற்ற முடியுமா என்ன தெரிலையே. சரி விடுங்க. இந்த டெம்ப்ளேட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டெம்ப்ளேட்டு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஐகான் கொடுத்துருங்க. இப்போ ஃபைல் லோடுன்னு மேலே காமிச்சோன்னே நீங்கள் வந்து வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு போங்க. இது பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கேரேஜுக்கு போகணும். கேரேஜுக்கு போய்ட்டு பெயிண்டிங்கு போயிட்டு இந்த இது அமுக்கணும். இந்த பட்டன் அமுக்கணும். இந்த பட்டன் அமுக்கிட்டு ப்ரோஸ் லிவரி கொடுங்க. டிவைஸ் கேலரி கொடுங்க. போயிட்டு நோ ஐட்டம்ஸ்ன்னு காமிக்கும். லார்ஜ் ஃபைல் திஸ் வீக். இப்போ என்ன பண்ணணும்னா கெவின்ஸ் 22 என்னதுன்னா, இப்போ என்ன பண்ணணும்னா டவுன்லோடுக்கு போகணும். வந்துருச்சா? நான் இவ்வளோ இது நான் வந்து வச்சுருந்தேன். இவ்வளோ இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எதுவுமே ஒழுங்காகவே வரல. இங்கே பாருங்கள், கொம்பன் பஸ்ஸை ஒழுங்காகவே வரல. பாருங்கள், பேப்ளோஸ் வழி போயிட்டு டிவைஸ் கேலரி போயிட்டு
இப்போ வேறு என்ன வைக்கலாம்? இதை வைக்கிறேன், உங்களுக்காக தான் பண்ணுறேன். இப்போ இதுவும் வரலையா பாருங்கள். கேன்சல் கொடுத்துட்டு ப்ரௌஸ் டிவைஸ் கொடுத்துட்டு டிவைஸ் கேலரி கொடுத்துட்டு வரேன். இதில் எதுவுமே நீங்கள் நினச்சா கூட வரவே வராதுங்க. இங்கே பாருங்கள், இது கூட வரல. இது கூட ஓரளவு வருது, ஆனால் ஓரளவு தான் வருது. ஆனால் இது நல்லாவே இல்லை, பார்க்கவே நல்லா இல்லை. எனக்கும் பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கும் பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது, நூடுல்ஸ் மாதிரி. இப்போ எதுவுமே ஒழுங்காகவே வரல. கடைசியாக இது வைக்கிறேன், இதுவும் ஒழுங்காகவே வராது பாருங்கள். ஈரோடு பழனி என்ன அது? ஈரோடு பழனி அண்ணா இதையும் இது அப்புறம் வந்து டிவைஸ் கேலரி கொடுத்துட்டு இப்போ ஒழுங்காக இது 2 தான் உருப்படியாக இருக்குது. இது 2 தான், இது ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நான் வந்து இதை தொடுறேன், வந்துச்சு பாருங்கள். அரசு போக்குவரத்து கோவையிலேருந்து வருது. திருச்சி, கரூர், காங்கோயம், கோயம்புத்தூர், காங்கோயம், கரூர், திருச்சி. எப்படி இந்த பஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இது தெரியாமல் டெலீட் ஆகிடுச்சு, எப்படின்னே தெரில. இப்போ அப்ளை கொடுத்துருங்க. ஃப்ரீயாக நீங்கள் ஃப்ரீயாக ஆடு பார்த்து கூட நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். என்ன பண்ணணுன்னா ஆடு பார்க்கணும். இதுக்கு எப்பாடே ஆடு முடிங்கடா ஃபஸ்ட்டு. ஓகே, ஆடு முடிய போகுது. டக்குன்னு ஸோ ஆடை போட்டு கொள்றாங்களே இவங்க, அடித்து மூஞ்சிட முளைக்க போகிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம், வெளியில் வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வாய்ஸ் கேட்கும், ஏன்னா என்னோடய ரூமில் உட்காந்துருக்கேன், மை ரூம். ஓகே, கேரிங் மோடு கொடுத்துருவோம். இந்த பீரோல் வேறு ஒன்று எப்போ பார்த்தாங்க போட்டு. ஓகே, கேரிங் மோடு கொடுத்துட்டு நீங்கள் பெல்மார்க்லேருந்து சைபோன் வர போட்டுக்கோங்க. ஏன்னா அது வரை தான் உங்களுக்கு மேப் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இது வர மேப்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணால் தான் வரும். அதுக்கெலாம் நிறைய எம்பி வேணும். ஓகே, கோ கொடுத்துருவோம். கோ. இப்போ நம்ம பஸ் ஓட்ட போகிறோம். வாங்க பஸ் ஓடுவோம். என்னது பஸ் சிமுலேட்டர் மாற்றிட்டாங்களா? சூப்பர்ரா. பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா சூப்பர். டக்குன்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டேரிங்கை திருப்பிக்கோங்க. என்னடா எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க? சூப்பர், எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. ரேடியோலாம் இருக்குது. ஓகே, எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டேரிங்லாம் இருக்குது. போட்டு விட்டுரும். போட்டோம். தரடா பஸ்ஸை. டான் 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 டடடான் 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 டான் டடடான் டான் 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 டடடான் 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 டான் டடடான் டான் 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 டான். ஓகே, வாங்க போகலாம். திருச்சி சும்மா சொன்னேன். ஜகராட்டா போகுது இங்கேருந்து. ஜகராட்டாவா என்னன்னே பொருளை இது பேரை ஒழுங்காக வைக்கிறாங்களா? இங்கே ராஜ் மைண்ட் வாய்ஸ் பார்ப்பீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் ராஜ் மைண்ட் வாய்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அவர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ராஜ் மைண்ட் வாய்ஸில் சீ அந்த சாங்கை வச்சு ஒரு ரீமிக்ஸ் போட்டிருந்தார். அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்படியே சிரிப்பு அப்படி வந்துருச்சு. எனக்கு சிரிப்பை தாங்கவே முடியல. இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன். டெய்லியும் பார்ப்பேன். அந்த வீடியோ தான் டெய்லியும் பார்ப்பேன். எனக்கு பிடிச்ச வீடியோ, அதனால தான். சீரணுனே இந்த பாட்டு தான் இப்போ இன்ஸ்டாகிராம் உள்ளே போனாலே வைரல் ஆகிட்டுருக்கு. ஏன்டா அது சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல ட்ரெயின் போகும். கொஞ்சம் தூரம் நம்ம போனோன்னா ட்ரெயின் வரும். நம்ம இந்த மேப்பை பார்த்து தான் போகணும். இந்த மேப் இருக்குல்ல, இந்த மேப்பை நம்ம பார்த்து தான் போகணும்.
நீ பாட்டே எங்கடா போய் சோபா நிப்பாட்ட சொன்னால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா? டே யாரா இந்த கேமை கண்டுபிடிச்சது? டே அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிடும்டா அவங்கள. எவனோ இந்த கேமை கண்டுபிடிச்சிருக்கான், ஆனால் எவன் கண்டுபிடிச்சாதான் தெரியல. அது மட்டும் என் கையில் கிடச்சான் மண்டே உடச்சி போடுறேன். நான் இது பிரேக் அமுக்கிட்டு இருக்கேன், அதுவும் ஆட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கு. நம்ம வந்து இந்த மேப்பை நம்ம பார்த்து தான் போயிட்டே இருக்கணும். மேப்பை தப்பி தவறி மாற்றிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம வேறு ரூட்டில் போகணும். மேப்பில் நம்மளுக்கு வழி சொல்லாது. ஜஸ்ட் மிஸ்ஸு, இடிச்சிருந்தா சோழி முடிஞ்சிருக்கும். டே ராலிக்காரா அமுதேவி எங்கிட்டு போகிறவர்? என்னம்மா? ஓகே, முன்னாடி போயிட்டே இருக்கணும். எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, அதனால தான் போனேன். ஹெய், கார் டிரைவிங் நான் என்னமோ ஃப்ரீ ஃபயர் நினச்சேன். பணத்துக்காக ஏன் நசமாக இருந்து அவ கூட போனியே. நான் ஊரில் இல்லாத ஒரு நீ அவ கூட வலிக்கிருந்து போனியே. கம்கச்சி నువ్వు மைக்கினே நீனே அடிச்சு நீ வடக்கச்சி நூனே ஊனே செக்கு கிணச்சே தாத்தா கேக்கனச்சே கூட செக்கு கிணச்சே வேக்கை தீங்கிஜிக்கே சீரனுனே சீரனுனே. ஓகே, இதுதான் அந்த பாட்டு. பணத்துக்காக என் மனசமாக இருந்து அவ கூட போனியே. நான் ஊரில் இல்லாத போது நீ அவ கூட போனியே. நீ வலிக்கு விழுந்து போனியே. நீ நடந்து போனியா, இல்லை ஃப்ளைட்டில் போனியா, இல்லை பைக்கில் போனியா, இல்லை காரில் போனியான்னு எனக்கு தெரியாது. நீ வலிக்கு போவியே, நீ வலிக்கு போவியே. ஐயோ மழை பெய்துட்டே போடுறா. நல்ல வேலை, இல்லைன்னா நம்ம பஸ்ஸு அழிக்கா இருக்கும். இவன் வேற ஒருத்தன் ரேடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டே இருக்கான். சும்மா சொன்னேன், நம்ம ரேடியோ போட்டால் தான் இது ஆன் ஆகும். தள்ளு ஆர்ன் அடிச்சுக்கிட்டுங்க. இல்லை தள்ளா. ஓ, உங்களை ஆர்னு சத்தம் கேட்காத வருங்க. கொஞ்சம் சவுண்டை கூட்டுறேன். இப்போ கேட்குதா? இப்போ இங்கே கேட்காது. இப்போ கூட்டுறேன். இப்போ கேட்குதா? இப்போ அது கொஞ்சமாதிரி கேட்குது. பணத்துக்காக மனசமாக இருந்து அவ கூட போனியே. இப்போ ஆர்ன் அடிக்கிறது நான் தான். தள்ளுறா, ஆர்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. சிக்னல் போட்டாங்களோ இல்லை. தள்ளுறாடே. நான் ஜஸ்ட் மிஸ்ஸு காவுக்குள்ளே வண்டி விட்டுருப்பேன். நம்ம வளைஞ்சு போகணும். வளைஞ்சு எப்படி போனோம்? வளைஞ்சு எங்கே போகிறோம்? ஜக்ராட்டா போகிறோம். எங்கே போகணும்? ஜட்டிமாட்டை போகிறோம். எங்கே போகணும்? தக்கராட்டா போகிறோம். எங்கே போகிறோம்? ஜட்டிமாட்டை போகிறோம். ஓகே. டே எங்கிட்டா போகிறடே. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஒருவேளை அவங்க தான் கேமை ஸ்டக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இல்லைன்னா நமக்கு வண்டி ஓட்ட தெரியாமல் நான் போயிருக்கேனா? ஒன்றுமே புரியல. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும். பாருங்கள், எதுக்கும் ஒரு அரை மணி நேரம் 5 நிமிஷம் ஆச்சு. ஒரு 10 நிமிஷமாவது ஆயிரும் வீடியோ. 10 நிமிஷம் எவ்வளோ பெருசு. பணத்துக்காக என் மனசமாக இருந்த அவ கூட போனியே. ஆமாம், இந்த பணத்துக்காக என் மனசை மறந்து அவ கூட போனியே இருக்குல்ல, அதில் ஒருத்தவனுக்கு பணம் இருக்குமோ, அதனால தான் இவன் ஏழையாக இருப்பான் போல். இன்னொருத்தவன்ட்ட பணம் இருக்கும் போல். இந்த ஏழை பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் அந்த திருட்டு பொண்ணு வந்து அவ கூட போய் செட்டில் ஆயிடுச்சு போல. சரியான திருட்டு. போலீஸே நாங்களாம் முந்திட்டு போகிறீங்க. ஃபைனு கேட்டால் உனக்கு தான்டா ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நீ எதுக்கு ஸ்பீடாக வர அப்படின்னு கேட்பேன். எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துருக்கான்? 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான். என்னோட ஸ்பீடாக போகிறான் பாருங்கள். நம்ம அப்படி தான் சொல்கிறது. அவங்களோட நம்ம தான் ஸ்பீடாக போகிறது பைக்கில். ஆனால் அவங்கள உனக்கு தான்டா ஃபைன் பண்ணோம், 100 கிலோமீட்டர் போட்டியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதெல்லாம் ஒரு பழக்க வழக்கம். உன் கண்ணாடியை உடச்சி விடாமல் விட மாட்டான்டா பஸ்ஸுக்காரா. எங்கேயும் வந்து காவுக்குள்ளே வண்டி விட்டுருக்கான்.
என் பஸ்ஸுக்குள்ள வந்து வண்டி விட்டுக்கிட்டு இருக்கான். ஏ பணத்துக்காக என் மனசை மறந்து கூட போனேன். ஓகே, நேராக போயிட்டாரு. வண்டியை நேராக விடாத. நான் ஸ்டாப்பு டு கொடைக்கானல். நேற்று தான் மஞ்சள் பைக்ஸ் போட்டாங்க, பார்த்துட்டு இருந்தேன். நான் ஸ்டாப் வண்டி, நான் ஸ்டாப் பேக் கோயிங் திருச்சி. ஒரு ஆளுக்கு 100 ரூபா, 2 ஆளுக்கு 200 ரூபா, 3 ஆளுக்கு 500 ரூபா தந்துட்டு ஒழுங்காக திருச்சிக்கு போய் உட்காரு, செட்டில் ஆகு. அங்கே போய் உங்கள் ஆட்சி ஆயா வேணா இருந்தானா அந்த வீட்டை தங்க, இல்லைன்னா பிச்சை எடு. பிச்சை எடுத்து தான் காசு கொடுக்கணும், இல்லைன்னா வேலைக்கு போய் காசு கொடு. ஏதோ ஒன்று பண்ண, ஆனால் காசு கையில் இருக்கணும். போகலாம் ரைட் திருச்சி. நான் ஸ்டாப்பா? ஆமாம், நான் ஸ்டாப் தான். நம்ம எங்கேயும் நிற்கக்கூடாது. ரெஸ்ட்டுக்கு நிற்கலாம், எங்கேயாவது ரெஸ்ட்டுக்கு அவங்களே நிற்க வைப்பாங்க. மேப்பு ஃப்ரீ பிரேக்குன்னு சொல்லுவாங்க, அப்போ தான் மேப் பிரேக். ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சா? 16 நிமிஷமே ஆயிடுச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி இதோட வச்சு எப்படி வெளியில் வந்து தெரியுமா? இந்த சேவ் அண்ட் எக்ஸிட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வந்துடும். பணத்துக்காக என் மனசை மறந்து அவ கூட போனியே. சபா, இந்த ஆடை ஒன்று போட்டுடுறாங்க. ஓகே, கடைசியாக வந்து சொல்கிறேன், எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து எங்கள் சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடும். அப்படியே பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பாய் மட்டும் எழுதிட்டு போயிட்டே இருக்கேன். பாய். பணத்துக்காக என் மனசம் இருந்து அவ கூட போனியே. நீ வலிக்கு விழுந்து போனியோ, இல்லை காரில் போனியோ, இல்லை பைக்கில் போனியோ, இல்லை ஃப்ளைட்டில் போனியோ, நீ எதில் போனாலும் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும். போடா ஃபேமிலிஸ், பாய். போடா. அந்த அந்த சேனல் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ராஜு மைண்ட் வாய்ஸ் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.